Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீட நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் கொன்று சேரவே. வருகவே வருகவே பீட நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, சக்தி விளங்கும் சகாயத்தாயினுடைய பரிந்துரையினாலே இறைவன் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி, தொடர்ந்து சகாய அன்னையின் பரிந்துரையினால் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நம் அனைவருக்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியாயான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில் அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5, தூய திருவார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேயர் கட்சியினர் அனைவரும் போராமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். அவ்வார்த்தைகளை கேட்ட கோயில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்துச் சென்றார். மக்கள் கல் எறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக
ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவரை துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். தம்முறை மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்வதில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தம் மகனையே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தை 16. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இன்றைய இறை வார்த்தைகள் விண்ணக தந்தை, அவருடைய மகன் இயேசு, இவர்கள் இருவருக்கும் உள்ள அன்பை பற்றி கூறுகிறது. கடவுள் அன்பின் மிகுதியால் இந்த உலகத்தை படைத்தார், உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தார், எல்லா உயிரினங்களையும் படைத்தார், மனிதர்கள் எல்லாரையும் படைத்தார் என்று கடவுளுடைய அன்பின் மிகுதியால் தான் இந்த படைப்புகள் எல்லாம் நிகழ்ந்தன என்று நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையிலே நாம் விசுவசிக்கின்றோம், நம்புகின்றோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வருகின்றோம். அண்மை காலத்திற்கு முன்பாக நான் ஒரு குடும்பத்திற்கு சென்றேன். அங்கு சென்று அந்த குடும்பத்தினரோடு உரையாடிய பொழுது அங்கிருந்த பெற்றோரிடம் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறீர்கள், பிள்ளைகள் எல்லாம் நலமாக இருக்கிறார்களா, நன்றாக படிக்கிறார்களா என்று நலம் விசாரித்தேன். அவர்கள் மகிழ்ச்சியாக பேசினார்கள், சந்தோஷமாக என்னோடு உரையாடினார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றி பேசிய பொழுது அந்த குடும்பத்தினுடைய தலைவர், தந்தை, அவர், ஏன் ஃபாதர் கேட்குறீங்க, கொஞ்ச காலமாகவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் பசங்க எங்கள் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு எதிர்மறையாகவே செய்கிறார்கள், கோபப்படுறாங்க, நாங்கள் அவங்களுக்கு நல்லது கெட்டது கூட எதுவுமே சொல்ல முடியலை, நாங்கள் நல்லதையே சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை, அந்த பக்குவப்பட்ட மனநிலை அவர்களுக்கு வரமாட்டேங்குது, எரிச்சல் அடைகிறாங்க, கோவப்படுறாங்க, எங்களை எதிர்த்து பேசுகிறாங்க ஃபாதர், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிள்ளைகளை, அந்த அவருடைய மகன்களை பார்த்து நானும் கேட்டேன், என்னப்பா உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நல்லது தானே செய்வாங்க, உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்கிறார்கள், உங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்ல பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு தேவையான ஆடைகள், உணவு எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள், ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பையன் தனியாக என்னை அழைத்து என்னோடு பேசினார். அப்பொழுது அவர் தன்னுடைய மனக்கவலைகளை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், எங்கள் அப்பா அம்மா எங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு எல்லாமே செய்துக்கிட்டு வர்றாங்க, நாங்களும் நல்லா அவங்களுக்கு இருக்கிறோம், அவங்களுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் சில நேரங்களில் சில விதமான ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிறோம், சில நேரம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பள்ளிக்கூடத்தில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை கடந்து வருகிறோம், வீட்டிற்கு வந்தாலும் அதே மனநிலை எங்களுக்கு கிடைக்கிறது ஃபாதர், அதே மனநிலை தான் இருக்கிறது ஃபாதர், அதே சூழல் தான் ஃபாதர் எங்களுக்கு இருக்குது, வீட்டுக்கு வந்தாலும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை படி படி என்று எங்களை போட்டு வதைக்கிறார்கள் ஃபாதர், எங்களுடைய விருப்பத்துக்கு எதுவுமே நாங்கள் செய்ய முடியவில்லை, ஒரு சுதந்திரமில்லாத வாழ்வை நாங்கள் வாழ்வதாக பார்க்கிறோம், எங்களுடைய பெற்றோர் எங்கள் மீது கோபப்படுகிறார்கள், அவங்க விருப்பம் போல்தான் நாங்கள் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துகிறார்கள், அந்த வற்புறுத்துதல் எங்களுக்கு மன கஷ்டத்தை, மனக்கவலையை கொடுக்கிறது, அதனால்தான் சில நேரங்களில் நாங்கள் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து அவர்களை எதிர்த்து பேசுகிறோம், அவர்களுக்கு புறம்பாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று அந்த பையன் என்னோடு பகிர்ந்து கொண்டார். இந்த சூழல் பெரும்பாலான குடும்பங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு சிக்கல், இந்த உறவு சிக்கல்கள் பல குடும்பங்களில் இருப்பதை பார்க்கிறோம். பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பை கொடுக்க வேண்டும், பாசத்தை கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுகிறார்கள். சில நேரங்களில் அவர்களை சுதந்திரமாக சிந்திக்க விடுவதில்லை, செயல்பட விடுவதில்லை. அதே போல் பிள்ளைகளும் இந்த வளர்கின்ற பருவத்திலே, இளம் பருவத்திலே அவர்கள் சில சுதந்திரங்களை எதிர்பார்க்கிறார்கள். இதனாலேயே தான் அவர்களுக்கு இடையே ஒரு அன்பு சிக்கல், ஒரு உறவு சிக்கல்கள் ஏற்படுகிறது. பல குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோரையே எதிரியாக பார்க்கிற ஒரு சூழலை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இறை வார்த்தையிலே, நற்செய்தி வாசகத்திலே முதல் வசனமாக பார்க்கிறோம். தந்தை, விண்ணக தந்தை மகன் மீது அன்பு கூர்ந்தார், எனவே அந்த மகனை உலகிற்கு அனுப்பினார், அந்த மகன் வழியாக உலகில் உள்ள எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் மகனை உலகிற்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு இடையே இருந்த அன்பு, அந்த பரஸ்பர அன்பு உறவு எப்படி இருந்தது என்றால், அது அந்த மகனுடைய வாழ்க்கையில், மகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில், அவருடைய பணி வாழ்க்கையில், இறையாட்சி பணியில் அந்த அன்பு வெளிப்பட்டது. தந்தை அன்புக்கு சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் விளங்கினார் என்பதை ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகங்களில் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பணிகளை, இறையாட்சி பணிகளை வாசிக்கின்ற பொழுது அவர் விண்ணக தந்தையின் அன்புக்கு எப்படி சாட்சியாக விளங்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 3:6
37வது இறை வார்த்தையிலே இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். இதான் அன்புக்கு சாட்சி. மகன் தன்னுடைய தந்தையினுடைய அன்புக்கு சாட்சியாக விளங்கினார், சாட்சியாக வாழ்ந்தார் என்பதற்கு இந்த இறைவார்த்தை எடுத்துக்காட்டாக அமைகிறது. விண்ணகத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன், என்னுடைய விருப்பத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்காக அல்ல, என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்று இந்த இறைவார்த்தை கூறுகிறது. அந்த அன்பின் சாட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளங்கினார். தன்னுடைய அன்பு பணியிலே அவர் வாழ்ந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட ஏழைகள், நோயாளிகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், அனாதைகள், இப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அன்பு செய்தார். அவர்களுக்கு தன்னுடைய பணிகளை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அன்புக்கு சாட்சியாக விளங்கினார். பலர் அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து அவரிடம் வந்தார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய கட்டளைகளை, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இதே இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பலர் அவரை எதிர்த்தார்கள், அவருக்கு புறம்பாக செயல்பட்டார்கள், தீமையையே விரும்பினார்கள், இருளையே விரும்பினார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்தவர்கள், அவருடைய அன்பை புறக்கணித்தவர்கள் இருளுக்குரிய வாழ்வை வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் யோவான் நற்செய்தி, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 3ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையிலே வாசிக்க கேட்டோம், உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியை நாடி வருகிறார்கள். உண்மைக்கேற்ப வாழ்ந்தவர்கள், ஆண்டவர் இயேசுனுடைய போதனையை கேட்டவர்கள், அவருடைய அன்பு வாழ்வை பார்த்தவர்கள், பிறரன்பு பணிகளை பார்த்தவர்கள் அவரை நோக்கி வந்தார்கள், ஒளியை தேடி வந்தார்கள், அந்த இயேசு என்னும் ஒளியை தேடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் தேடி வருகிறோமா அந்த இயேசு என்னும் ஒளியை? அந்த இயேசு கொடுக்கின்ற அன்பை, இயேசு காட்டிய அன்பை நாம் நாடி வருகிறோமா, தேடி வருகிறோமா? அந்த அன்பை நம்முடைய வாழ்வில் உணர்கிறோமா? அதே அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா என்று நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அவர் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் எப்படி அன்புக்கு சாட்சியாக விளங்கினார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு தங்களுடைய உயிர் போய்விடுமோ என்று பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்தாலும், தலைமறைவான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு இயேசு அவருடைய திருத்தூதர்களுக்கு பலமுறை தோன்றி, அவர்களுக்கு தோன்றி காட்சியளித்து, அவர்களை திடப்படுத்தி, உறுதிப்படுத்தி, நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி, அவர்களை தன்னுடைய அன்பிற்கு சாட்சிகளாக மாற்றுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் கூட வாசிக்க கேட்டோம், திருத்தூதர்களுடைய பணியை பார்த்தவர்கள், அவர்கள் செய்த புதுமைகளை பார்த்தவர்கள், தலைமை குருவும் சதுசேய கட்சியினரும் அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை சிறையில் அடைத்து காவல் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய பணிகளை அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள். அவர்கள் உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்ததை அவர்கள் அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள். ஆனால் அவர்கள் அடங்கி போகவில்லை. அவர்கள் சிறையிலே அடைத்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் மூடிய கல்லறையை எவ்வாறு திறந்து உயிர்த்து வந்தாரோ, அதே போல் மூடிய சிறை கதவுகளை ஆண்டவருடைய தூதர் திறந்து அவர்களை அழைத்து வருகிறார், வெளியே அழைத்து வருகிறார். அவர்களும் மீண்டுமாக சென்று ஆலயத்திற்கு சென்று போதிக்கிறார்கள் என்று வாசிக்கின்றோம். அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் திருத்தூதர்கள் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு அந்த அன்புக்கு சாட்சிகளாக விளங்குவதை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய போதனையாலும் நன்மை மிகுந்த செயல்களாலும் இறை ஆட்சியின் விழுமியங்களுக்கு சாட்சிகளாய் விளங்கியதை நாம் பார்க்கிறோம், வாசிக்க கேட்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விண்ணக தந்தையின் அன்புக்கு சாட்சியாக அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து சாட்சியாக வாழ்ந்தார். அவருடைய வழித்தோன்றல்களாக வந்த திருத்தூதர்களும் அந்த அன்புக்கு சாட்சிகளாக விளங்கினார்கள், வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். நாமும் அவருடைய வழிவந்தவர்கள், ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு, அவருடைய பெயராலே நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே அந்த அன்புக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த அன்பை நாம் உணர்கிறோமா, பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் அந்த அன்புக்கு சாட்சிகளாய் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். குடும்ப வாழ்வில் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோடு, குடும்பத்தில் உள்ளவர்களோடு நாம் எப்படி அன்பு பாராட்டுகிறோம், உறவு பாராட்டுகிறோம், ஒருவரை ஒருவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், முகம் கொடுத்து முகம் பார்த்து பேசிக் கொள்கிறோமா, தங்களுடைய உறவை பகிர்ந்து கொள்கிறோமா என்று பார்ப்போம்.
சிந்தித்து பார்ப்போம். பல குடும்பங்களில் உறவு சிக்கல்கள் இருக்கிறது, அன்பு சிக்கல்கள் இருக்கிறது. எனவேதான் ஒருவர் மற்றவரை முகம் பார்த்து பேசிக்கொள்ள கூட முடியாத நிலையை நாம் பார்க்கிறோம். பல குடும்பங்களில் உறவு சிக்கல்கள், சிதைந்து போன குடும்பங்களாக இருக்கிறது. இவையெல்லாம் உயிர்ப்புக்கு நாம் சாட்சிகளாக விளங்குகிறோமா என்பதை நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. நாம் எப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடும், நம்முடைய உற்றார் உறவினரோடும், அயலாரோடும் அன்பை பகிர்ந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்திலே பகைமை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து, பிற நமக்கு தவறு செய்தாலும் துரோகம் செய்தாலும் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழ்கிறோமோ, அப்பொழுதுதான் நாம் உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்கிறோம். அடுத்ததாக, சமூக வாழ்வில் நாம் பணிபுரிகின்ற இடங்களில் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக மனிதாபிமானத்தோடு கொடுக்கப்பட்ட கடமைகளை கடமை உணர்வோடு நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அது உண்மையான சாட்சிய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. உண்மையோடு நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை உண்மையோடும் நேர்மையோடும் மனசாட்சியோடு நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் இறைவனுடைய அன்புக்கு சாட்சிகளாக வாழ்கிறோம். கடவுள் தன் மகனை எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் வாழ்கின்றோம். எனவே இந்த பாஸ்கா காலத்திலே பயணிக்கின்ற நாம் அன்புக்கு சாட்சியாக, அவருடைய மகன் இயேசுனுடைய பணிக்கு சாட்சியாக, இறையாட்சியின் விழுமியங்களுக்கு, அவர் போதித்த இறையாட்சியின் விழுமியங்களுக்கு சாட்சிகளாக நாம் விளங்குகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். சுயநலம் விடுத்து பிறநலத்தோடு வாழ்வோம். அதுவே அன்பின் சாட்சிக்கு வழி. அதற்காக நம்மையே தயாரித்து வாழ்வோம். ஆமென். உமக்கெனையாம் தரும் காணிக்கை, எம்புயிரே எம் இறைவா, உமக்கெனையாம் தரும் காணிக்கை, உவப்புடன் ஏற்று அருள் புரிவாய், உன்னத பலியாய் மாற்றிடுவாய், உவப்புடன் ஏற்று அருள் புரிவாய், உன்னத பலியாய் மாற்றிடுவாய், எம் உயிரே எம் இறைவா, உமக்கெனையாம் தரும் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியலில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான
இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தொழாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றும் இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் என்றென்றும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கும் பரிபிறக்கத்தல் வாழ்வதற்கும் உடலுக்கும் பாதுகாப்பும் நலமொழிக்கும் மரமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருவிழத்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்த வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வலனா
மரியாவின் துணை காவலரே, வளனாரே எங்கள் தந்தையே, மரியாவின் துணை காவலரே, உந்தன் பாதம் நாடி வந்தோ, உம் பரிந்துரை வேண்டி நின்றோ, உந்தன் பாதம் நாடி வந்தோ, உம் பரிந்துரை வேண்டி நின்றோ. நீர் வாழ்க, நீர் வாழ்க, எம்பலனே மாமுடியே, நீர் வாழ்க, நீர் வாழ்க, திரு குடும்பத்தின் காவலனே. கன்னி மரியாவின் கன்னிமையை காத்து நீதிமான் பேறு பெற்று, மீட்பரை வளர்க்கும் பொறுப்பினையே சிறை குடும்பத்தின் தந்தையானே. கன்னி மரியாவின் கன்னிமையை காத்து நீதிமான் பேறு பெற்று, மீட்பரை வளர்க்கும் பொறுப்பினையே சிறை குடும்பத்தின் தந்தையானே. உந்தன் பாதம் நாடி வந்தோ, உம் பரிந்துரை வேண்டி நின்றோ, உந்தன் பாதம் நாடி வந்தோ, உம் பரிந்துரை வேண்டி நின்றோ. நீர் வாழ்க, நீர் வாழ்க, எம்பலனே மாமுடியே, நீர் வாழ்க, நீர் வாழ்க, திரு குடும்பத்தின் காவலனே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.